முன்னெப்பொழுதும் இல்லாத வகையில 4 மணித்தியாலத்துக்குள்ள தொடர்ந்தெழுச்சியா ஈரான்ல இருக்கிற 80க்கும் மேற்பட்ட இலக்குகளுக்கு அமெரிக்கா இப்ப கடுமையான தாக்குதல் நடத்திருக்காங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில ஈரான் பஹ்ரைன்லயும் குவைத்லயும் இருக்கிற அமெரிக்க ராணுவ தளத்துல இருக்கிற 85 இலக்குகளுக்கு பதில் தாக்குதல் நடத்திருக்காங்க. நீங்க 80 இடத்துல அடிச்சா நாங்க 85 இடத்துல அடிப்போம். இதான் ஈரான் கான்செப்ட். அமெரிக்காவும் ஈரானும் எதுக்காக இந்த தாக்குதல் நடத்திருக்காங்க, எங்கெங்க நடத்திருக்காங்கிறத தெளிவா இப்ப பார்ப்போம். இது ஜூன் மாதம் 8ஆம் தேதி 2026 தகவல் தொகுப்பு என்கிறதால இது பழைய செய்தி என்று நினைச்சிட்டு கடந்து போயிடாதீங்க. செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும், அதாவது நேற்றும் இன்றும் நடந்த தகவல்கள் தான் இந்த தகவல் தொகுப்பு. நேற்றைய வீடியோல நான் பேசக்குள்ள அமெரிக்காட கதையை கேட்டுக்கிட்டு ஹார்முஸ் கடல் வழி பாதையால தெற்கு பக்கமா இருக்கிற அந்த வழியால போன கப்பலுக்கு ஈரான் தாக்குதல் நடத்திட்டாங்கிறது சொன்னதோட, இதுக்கு பதிலா அமெரிக்கா ஈரான்ல தாக்குதல் நடத்துவாங்க. அப்படி ஈரான்ல அமெரிக்கா தாக்குதல் நடத்தினாங்கன்னா அதுக்கு பதிலடியா ஈரான் என்ன செய்வாங்க, பஹ்ரைன்லயும் குவைத்லயும் இருக்கிற ராணுவ தளத்துல தாக்குதல் நடத்துவாங்கிறத சொல்லி இருந்து அதே மாதிரி தான் இப்ப நடந்திருக்கு. பெஸ்டுக்கு என்ன நடந்துச்சுன்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்தத்தின்படி அமெரிக்கா என்ன செய்யணும்னா, ஈரான் துறைமுகத்துக்கு போட்டிருந்த இந்த நேவல் பிளாக்கெட்டை எடுக்கணும். அதுக்கு பிறகு ஈரான் ஹார்முஸ் கடல் வழிப்பாதையை எல்லா நாட்டுக்கும் திறந்து வைக்கணும். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை 60 நாளைக்குள்ள நடக்கும். அந்த 60 நாளைக்குள்ளேயும் எந்த நாடும் எந்த இடத்திலையுமே தாக்குதலை நடத்தப்படா. இதான் அந்த ஒப்பந்தத்துல ஒரு முக்கியமான கருப்புள்ளி என்று சொல்லி நாம சொல்லலாம். இதுல ஈரான் வச்ச நிபந்தனை என்னன்னா, ஹார்முஸ் கடல் வழி பாதையால எந்த கப்பலும் போகலாம், நாங்க அதுக்கு அனுமதியை வழங்குறோம். ஆனா அவங்க போகக்குள்ள ஈரானுக்கு பக்கத்துல இருக்கிற வடக்கு பக்கத்தால தான் போகணும் என்கிறது ஈரான் சொன்ன ஒரு நிபந்தனை. ஏனென்றா அந்த பகுதியால போற கப்பல்கள் தான் ஈரான் வந்துகிட்டு நேரடியா கண்காணிக்கையும் கட்டுப்படுத்தையும் இயலும். இதுக்கு எதிர்மாறா அமெரிக்கா சொல்றது என்னன்னா, யுஏஇக்கும் ஓமானுக்கும் பக்கத்தால போற தெற்கு பக்கத்தால தான் எல்லா கப்பலும் போகணும், அதுதான் சேஃப்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஏன் அவங்க அப்படி சொல்றாங்கன்னா, அந்த பகுதியில தான் அமெரிக்காட நேவி இருக்கு. இப்ப இங்க பிரச்சனையே இதான். இப்ப செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு பகுதியில் கட்டாருக்கு சொந்தமான ஒரு கப்பல் வந்துகிட்டு என்ன செய்தா, LNG கேஸ் ஏத்துக்கிட்டு ஈரான் சொன்ன வழியால போகாம அமெரிக்கா சொன்ன தெற்கு பக்கத்தால போகுது. இப்ப ஈரான் இந்த கப்பலுக்கு மேற்கு பக்கத்தால போக சொல்லி ஒரு வார்னிங்கை கொடுக்காங்க. இந்த வார்னிங் இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஸ்கிப் பண்ணிட்டு அந்த கப்பல் தெற்கு பக்கத்தாலேயே போகுது. இதுக்கு பிறகுதான் அந்த கப்பலுக்கு இனம் தெரியாத ஒரு தாக்குதல் ஒன்று நடக்குது. இந்த தாக்குதலை நாங்க தான் நடத்தினோம். இது சம்பந்தமா IRGC ஒண்ணுமே சொல்லாததால தான் நான் இதை இனம் தெரியாத தாக்குதல் சொல்லி சொல்றேன். இந்த தாக்குதலுக்கு பிறகுதான் அமெரிக்கா என்ன செய்யறாங்கன்னா, பிரீசிஷன் மியூனிஷனை யூஸ் பண்ணி ஈரான்ல இருக்கிற 80க்கும் மேற்பட்ட இலக்குகளை பலமான தாக்குதல் நடத்துறாங்க. ஈரான் மீடியா சொன்ன கருத்துப்படி சிரிக் என்கிற பகுதியில் பல வெடிப்பு சத்தங்கள் கேட்டிருக்கு. அதோட கேஷம் ஐலாண்ட், பந்தர் அப்பாஸுக்கு பக்கத்தில் இருக்கிற பகுதிகள் இங்கெல்லாம் தான் அந்த தாக்குதல்கள் நடக்குது. இந்த பகுதிகளில் அவங்க வச்ச இலக்குகள் என்னன்னு சொல்லி நாம பார்த்தோம்னா, வான் பாதுகாப்பு அமைப்புகள், கடலோர கண்காணிப்பு அமைப்புகள், தரையிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணைகள், கப்பல் எதிர்ப்பு குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் ஏவுதளங்கள் போன்ற இடங்களுக்கு தான் அடிச்சிருக்காங்க அமெரிக்கா. இப்ப ஈரான் சும்மா இருப்பாங்களா? இந்த தாக்குதல் நடந்து சில மணி நேரங்களுக்குள்ள பஹ்ரைன்லயும் குவைத்திலையும் இருக்கிற அமெரிக்காட ராணுவ தளங்கள்ல 85க்கும் மேற்பட்ட இலக்குகளுக்கு ஈரான் தாக்குதல் நடத்தி முடிச்சிருக்காங்க. அதோட அமெரிக்கா அனுப்பின MQ-9 ட்ரோனையும் சூட் பண்ணி கீழே உள்ள வச்சிருக்காங்க ஈரான். இதுக்கு இடையில இன்னும் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. ஹார்முஸ் கடல் வழி பாதையில கத்தார் நாட்டுக்கு சொந்தமான அந்த கப்பலுக்கு தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு அமெரிக்காட நிதித்துறை என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில போடப்பட்டிருக்கிற புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி ஜூன் மாத இறுதியில அமெரிக்கா 60 நாட்களுக்கு ஈரான் எண்ணெய் ஏற்றுமதிக்கான பொருளாதார தடைகளை தற்காலிகமா தளர்த்துறதா ஒப்புக்கொண்டிருந்துச்சு. இந்த விஷயத்தை இப்ப அமெரிக்கா ரத்து பண்ணி இருக்காங்க. அதாவது ஈரானுக்கு கொடுக்க இருந்த பொருளாதார தடை நீக்கத்தை ரத்து செஞ்சு திரும்பியும் பழையபடி ஈரான் எண்ணெய் வர்த்தகத்துக்கு பொருளாதார தடையை அமுலாக்கி இருக்காங்க. இது சம்பந்தமா ஈரான் பேச்சுவார்த்தைகளோட தலைவர் முகமது கலிபாஃப் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்கா ஈரான் தெற்கு பகுதியில் தாக்குதல் நடத்தினது மூலமாகவும் இந்த பொருளாதார தடை நீக்கத்தை ரத்து செஞ்சது மூலமாகவும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீறிட்டாங்க. இது மூலமா வர விளைவுகளுக்கு என்ன நடக்கணும், அமெரிக்கா தான் பொறுப்பு கூறணும் சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்ப திரும்ப என்ன நடக்கும் சொல்லி நான் பார்த்தோம்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் இஸ் க்ளோஸ்ட்ங்கிற அறிவிப்பு வரும். அதுக்கு பிறகு உலக எண்ணெய் ஏற்றுமதி திரும்ப பாதிக்கும். இப்படியே நடந்துகிட்டே இருக்கு. மீண்டும் மீண்டும் என்கிற மாதிரி ஆரம்பிச்ச இடத்திலேயே திரும்ப வந்து நிக்குது இந்த சண்டை. மேலும் இது தொடர்பான புதிய அப்டேட் செய்திகள் கிடைக்கக்குள்ள அதனை உடனுக்குடன் நான் வழங்குறதுக்கு தயாரா இருக்கிறதால என்னுடைய இந்த பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணிட்டு
உங்களுடைய ஆழமான கருத்துக்களை இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செஞ்சுட்டு உடனே ஏனையவர்களும் பார்க்கிற மாதிரியே இந்த வீடியோவை ஷேர் செஞ்சிருங்கிறத சொல்லிட்டே இந்த வீடியோல இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்பி.